ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸ்ரீலங்கா ட்ரிப்பு ரொம்ப நாளாக போகணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடியோலாம் போடுறோம், பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 7 மணிக்கு வந்தோம், 9:30 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. 10 மணிக்கு Inflate the life jacket after leaving. If the aircraft has slides or slide rafts, board the nearest raft or exit. Tampering with or removing the life jacket immediately. You may use in-seat power outlets where available to charge your devices. Thank you for your attention. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. ரன்வேக்கு வந்துட்டோம். கண்ணாப்புனா இங்கிட்டும் ஃப்ளைட்டு போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, எதிர்த்தாப்புல ஒன்று வருது, இதுவும் போகுது. டேக்காப் ஆக போகுது. தரையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஏறிடுச்சு. அவ்வளோதான். பயமாக தாங்க இருக்கு. திரும்ப காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. எனக்கு எத்தனை அடி ஹைட்டில் போகுதுன்னு சொல்லலை. ஐசப்பா, லேண்ட் ஆகிட்டான். ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கியாச்சு. இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஹைட்ராலிக். ஓகே, சேஃபாக வந்து இறங்கியாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லேண்டில் இது கடலில் வந்து அதிக தூரமே பார்க்கல, எல்லா இடத்துலையும் லேண்டாகவே தான் இருந்துச்சு. ஓகே, பை. வெல்கம் டு ஸ்ரீலங்கா சொல்லி போடுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லி போடுங்க. சரி. இப்போ அப்படி போடுங்க. மறக்கலாம். Just give it the bag. First of all, take some family group pictures. And welcome to Sri Lankan world. Welcome to Sri Lanka. Yeah. Let's go. மலேசியாவில் போய் சந்தன மலையை
Yes, you take one seat. Okay, thank you. Yes, immediate. அப்படியே சுற்றி எடுத்துருவோமா? வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து அனுமான் கொண்ட சஞ்சீவனி மூலிகை தோட்டத்தில் இருக்கிறீங்க. இதுதான் நம்ம சஞ்சீவனி மலை. அந்த மலைக்கு பின்னால் தான் வந்து அந்த சஞ்சீவனி மாளிகை இருக்குது. அங்கே தான் வந்து அந்த சீதாமன் லேண்ட் இருக்குது. இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்தியன் ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூலிகை கலந்து இங்கே வந்து மெடிசன் பண்ணுறாங்க. இந்த மெடிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல், ஹெர்பல், ஆர்கானிக், கலப்படம் கிடையாது. எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பாவிக்கணும், வாழ்நாள் வந்து பாவிக்கணும்ல. இந்த 48 நாட்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்தால் நம்ம உடம்புல என்ன வியாதி இருக்கோ அது எல்லாமே வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். அதுதான் இந்த சஞ்சீவனி மூலிகையோட மகிமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டி கதிர்காமம் முருகன் கோயிலில் இருக்கிறேன். இங்கே தான் எங்கள் அப்பா இந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு கண்டியன்னு பேர் வச்சாங்க. எப்படியாவது அந்த ஊரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான ஊராக இருக்குது, ரொம்ப நீட்டாகவே இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் உள்ள கோயிலுங்க மாதிரியே தான் இருக்குது. இதுதான் இந்த மூலவர் இருக்கிற இடம். இது நடை பாருங்கள், அப்படியே கேரளா ஸ்டைல் தான். இந்த ஊரில் தான் எங்கள் அப்பா பிறந்தார். எங்கள் அத்தையும் அப்பாவும் பிறந்து வந்தாங்க. கண்டி கதிர்காமம் முருகன் கோயில் ரொம்ப விமர்சையாகவே இருக்குது. அது நான் தெரியுதான்னு பார்த்து கண்டி கதிர்காமம் நல்லா இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ், பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டியிலேயே அந்த கதிர்காமம் முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே புத்த டெம்பிள். இப்போ அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த புத்த டெம்பிள். பை ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க புத்த மதத்துடைய கொடி. இங்கே நிறைய பொருட்கள் வந்து ஜப்பான் பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. காருங்க அதிகமாக ஜப்பான் கார் தான் ஓடுது. இது பிரம்மாண்டமாக இருக்க மாட்டேங்குது இந்த புத்த கோயில். உள்ளே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வெளியிலேருந்தே எடுத்துட்றேன். உள்ளே போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுறோம். அருமையாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ½ ஹில்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளெயின் தோசை 300, கீ தோசை 600, மசாலா தோசை 400, சீஸ் தோசை 1200. இப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், தயிர் சாதம் எவ்வளோ 700 ரூபா, லெமன் ரைஸு 600 ரூபா. எப்படி பில்லு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இலங்கை மணிக்கு. விலைலாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த மலை உச்சியில் பாருங்கள் ஒரு புத்தர் சிலை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ஜொலிக்குது. இது கேமராவில் அந்த அளவுக்கு வரல. ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் 2வது நாள் டூர் கிளம்பிட்டோம். இலங்கையின் இளம் குயில் என்னோடு தான். ஆனால் இலங்கை குயில்லாம் ஒன்றும் கிடைக்கல, நம்ம தமிழ்நாட்டு கிழங்குயில் தான் கிடைச்சிருக்கு. அதான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம். இந்த ரூமில் உள்ள சிட் அவுட்டு பிரமாதமாக இருக்குது. லொக்கேஷனு அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பாருங்கள், கேரளா மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ரிவரில் கூட அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு தூசு கீசு எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பை ஃப்ரெண்ட். தங்க நகை விற்று உடனே பணம் பெற தேவைக்கு தங்கம், லாபத்துக்கு ஜேகே கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் தங்கின ரூமுகள்லேயே வந்து ரொம்ப ராயலான ரூமு இதுதான். இது வரைக்கும் இது லிவிங் ரூமுங்க. நம்ம ஹால் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரூம் நம்பர் வந்து பாருங்கள் 304. இது பக்கத்துலேயே 305. எங்களுக்கு 2 ரூம் கொடுத்துருக்காங்க. 2 ரூமும் ரொம்ப ராயலாக இருக்குது. சோஃபா செட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூமே மிரட்டுற மாதிரி இருக்குங்க. பாத்ரூமே வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டெரிபிளாக இருக்குங்க பாத்ரூம். பாருங்கள், இப்போ ஹேர் ட்ரையர், அது டெலிஃபோனு, உள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டெலிஃபோனு, வாஷ் பேஷன், இது எல்லாம் டவலு, இது எக்ஸாஸ்டர் ஃபேன் எல்லாம் போட்டு பிரமாதமாக இருக்குது. அது வரைக்கும் இதில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபேன் கிடையாதுங்க, எல்லாம் ஃபுல் ஏசி தான். ஃபுல் ஏசி. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இங்கே பாருங்கள், லாக் ரூமும் கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஜுவல்ஸு இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்மளே நம்பர் லாக் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுங்க, ஒரு மினி ஃப்ரிட்ஜு ஒன்று. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜு ஒன்று. நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் தங்குறவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை. தொலைக்காட்சி பெட்டி அது நம்ம நெட்லேயே பார்த்துக்கலாம் எல்லாமே. ரொம்ப ரொம்ப ராயலாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ராயலாகவே இருக்குது. இதை முடித்தாச்சு. இதில் இங்கே பாருங்கள், இது குஷன் சோபா கொடுத்து இப்படி மேக்கப் பண்ணிக்க அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோவில் இருக்குது.